ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபேக்கா. லாஸ்ட் வீடியோவில் ஆர்டிக்கல் ரைட்டிங் பார்த்துருந்தோம். இப்போ ரிப்போர்ட் ரைட்டிங் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் ஆர் ரிப்போர்ட் கொஷின் பேப்பர் வாங்கினா தான் நமக்கு எது ப்ரிஃபரபிள்னு தெரியும். பட் நீங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங் தான் இது வரைக்கும் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிப்போர்ட் ரைட்டிங் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு சில கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதே சேம் ஃபார்மேட் தான். அதில் என்ன யூஸ் பண்ணுமோ டைட்டில், பைலைன், பேராகிராஃப்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து ரிப்போர்ட்டில் வந்து டைம், டேட், பிளேஸுன்றது மேண்டட்டரி. ஆர்டிக்கலில் வந்து சம்டைம்ஸ் வந்து நடந்த விஷயத்தை இல்லாமல் உங்கள் ஒப்பீனியன் கூட கேட்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்கலாம். இதில் அப்படி கிடையாது. இதில் ஆல்ரெடி நடந்த விஷயம், பாஸ்ட்டில் இருந்த விஷயம் மட்டும்தான் நம்ம ரிப்போர்ட்டாக கேட்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கலாம், எதுவும் வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு ரிப்போர்ட் எழுதுவோம். டைட்டில் பேஸ்ட் அப் ஆன் த கொஸ்டின் நம்ம எழுதுவோம். பைலைன் அதாவது நேம் எல்லாம் எழுதிடுவோம். ஸோ இதில் வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் கண்டிப்பாக கிளியராக இருக்கணும். ஹூ, வேர், வென், வாட், ஹவு இதுன்றது கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டில் இருக்கணும். இது வந்து ஆர்டிக்கலில் இருக்கலாமான்றது வந்து பேஸ்ட் அப்பான் த கொஷின் தான். அதில் அந்தளவுக்கு நெசசிட்டியும் கிடையாது. ஆனால் ரிப்போர்ட்டில் இது மேண்டட்டரி. ஏன்னா நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது அதோடைய கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கணும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக தெரியும். நான் ஃபர்தராக நிறையா விஷயம் சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி ரிப்போர்ட் ஆர்டிக்கல்லே எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஸோ அதே ஃபார்மேட் தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ இந்த கொஷின் வந்து 18, 19 ரெண்டுலேயுமே கேட்டிருக்காங்க சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் ஸ்கூல் ஹேஸ் அடாப்டட் அ வில்லேஜ் ஆஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் டு டீச் த சில்ட்ரன் ஆஃப் தட் வில்லேஜ் ஆன் த ரெகுலர் பேசிஸ். ரைட் அ ரிப்போர்ட் ஃபார் யுவர் ஸ்கூல் மேகசின் ஆன் த வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் தேர். 120 to 150 வேர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ உங்கள் ஸ்கூல் வந்து என்னென்னா ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய விதமான டீச்சிங் அண்டர் நிறைய வேறு கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்னு எதுவும் கொடுக்கல தெளிவாக. அதாவது இதுதான் என்ன கிளாஸஸ் அப்படின்றதுலாம் சொல்லலை. ஸோ அது எல்லாமே உங்களுடைய ஓன் கண்டென்ட் தான் நீங்கள் எழுதணும். இதுதான் தட்ஸ் வாட் வி கால் இட் ஆஸ் அ க்ரியேட்டிவ் ரைட்டிங். நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் கண்டென்ட்டை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் போயிட்டு ஒரு வில்லேஜை அட்டன் பண்ண மாதிரி தான். வில்லேஜோடைய நேம் கொடுக்கலனாலும் நீங்களே ஏதாவது கொடுத்துக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் பேஸ்ட் அப்பான் த கொஷின் நம்ம கொடுத்துக்கலாம். வில்லேஜ் அடாப்ஷன் அண்ட் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் பீயிங் அ சோஷியலி ரெஸ்பான்சிபிள். அதை மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். 5-6 வேர்ட்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி ஆர்டிக்கலுக்கு சொன்ன மாதிரி தான். எப்போவுமே டைட்டிலில் எந்த மிஸ்டேக்ஸும் ஆகவே கூடாது. டைட்டிலில் மிஸ்டேக்ஸ் ஆச்சுனாலே அவங்க கண்டிப்பாக வந்து உள்ளே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னு அவங்களே ப்ரீஅஸ்யூம் பண்ணிப்பாங்க. அதனால் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதனால் டைட்டிலில் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து டைட்டிலில் வந்து கொஞ்சம் நல்லா மிஸ்டேக்ஸ் இல்லாமல், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் அழகாக வந்து பண்ணுங்கள். பைலைன் நேம் வந்து கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லும்பொழுது என்றைக்கு போனீங்க, என்னென்ன பண்ணீங்க, அந்த இதில் டைம், டேட், பிளேஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன், பேராகிராஃப், பாடி ஆஃப் தி கண்டென்ட் அண்ட் கன்க்ளூஷன் இந்த மாதிரியான கான்செப்டில் தான் இருக்கணும். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நான் என்ன எழுதணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதியிருக்காங்க. இது மாதிரி அப்படியே எழுதணுன்றது கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதலாம். சிலது பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஸ்டார்டிங்லேயே வந்து டைம், டேட்லாம் போட்டுருவாங்க, அந்த மாதிரி போட்டுடலாமா? இது என்றைக்கு எழுதுறீங்களேன்னு அந்த டைம் டேட் போடக்கூடாது. நீங்கள் என்றைக்கு போனீங்க, இந்த ப்ரோக்ராம் என்றைக்கு நடந்தது, அந்த டைம் டேட் தான் இதில் இருக்கணும். ஓகேங்களா? தி ஸ்கூல் ஹேஸ் டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எஜுகேட்டிங் த பீப்புள்ஸ் ரிசைடிங் in the village. Selected students from each standard are taken there every weekend during school hours to impart knowledge. ஓகேங்களா? இதில் வந்து the first 6-month motive is to make each and every person capable of reading and writing. Free books and stationery is being provided for quality education. இது மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்களே வந்து அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ புக்ஸ் கொடுத்தோம், அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம், அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். இது நீங்கள் எப்படிலாம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் கொஷின்ஸில் இருக்கிறதுலேயே நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிட்டு போகணுன்றது கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்டை வந்து எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு 120 வேர்ட்ஸில் கொஞ்சம் குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், 5 மார்க்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இந்த இது பாருங்களேன். செகண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங். ஓகேங்களா? பஸ் ஆக்சிடென்ட் டேக்கிங் ஐடியாஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம்
மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. பஸ் ஆக்சிடென்ட் இன் யுவர் ரெசிடென்சி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஹாவ் வெண்ட் ஆக்சிடென்டலி அலாங் வித் யுவர் ஸ்குவாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கூட இதில் டைட்டில் நீங்கள் பேஸ்ட் அப்பான் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்கள் நேம், அண்ட் இதில் நேம் அவங்க கொடுக்கல, கண்டிப்பாக நேம் பைலைன் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் இதுதான் சில பேர் கேட்குறீங்க, சார் சில இடத்துல பைலைன் வந்து கடைசியில் இருக்குது, நம்ம வந்து கடைசியில் கொடுத்துக்கலாமா? இல்லை, டைட்டிலுக்கு கீழேயே தான் பைலைன் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த மாதிரி சில பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி போடலாமா சார்? இட் இஸ் ஓகே, இந்த மாதிரி போட்டாலும் அக்செப்டபிள் தான். பட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃபில் வந்து உங்கள் ஸ்கூல், ஓகேங்களா, ஐ எம் ஸோ அண்ட் ஸோ ஸ்கூல், என்ன விஷயம், என்ன ப்ரோக்ராம், என்ன டேயில் நடந்தது, எங்கே நடந்தது, டைம், டேஸ், பிளேஸ், அவென்யூலாம் வந்து மேண்டட்டரி. ஓகேங்களா? ரிப்போர்ட்டுக்கு ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து சில ரிப்போர்ட்டை வந்து அதில் வந்து இன்சஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஜென்ரல் ரிப்போர்ட்டை இன்றைக்கி நடந்தது அந்த டேட்டு அப்படிலாம் பண்ணணும்னா நீங்கள் கம்பேரிசன்ஸ்க்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சில டிப்ஸ் என்ன கொடுக்குறாங்க பாருங்களேன். ஸ்டார்ட் வித் அ கிளியர் பர்பஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு கிளியரான பர்பஸோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம கொஷின் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். டூ யுவர் ரிசர்ச். நமக்கு ரிசர்ச் பண்ண டைம் கிடையாது. அதாவது இவங்க சொல்லுவாங்க நார்மலாக நம்ம ரிப்போர்ட் எழுதுறதுக்கு ரிசர்ச் பண்ணி எழுதுவோம், ஆனால் நம்ம எக்ஸாமில் உட்காந்து ரிசர்ச்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா நமக்கு மைண்டில் வரக்கூடிய ஐடியாஸை இம்ப்ரவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த தாட்ஸை ஒரு ஐடியாவே கிடைக்கிறது, அந்த தாட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரவைஸ் பண்ணி 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 பர்ஃபெக்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ஐடியா வந்து இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இப்படி இருக்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். எப்படி சார் இது பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ப்ராக்டிஸ் மூலயமா மட்டும்தான் 5 மார்க்ஸ் வாங்க முடியும். ஜஸ்ட்டு கதை எடுக்கிறவங்களால வந்து ஓவர் ரைட்டிங் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் 5 மார்க்ஸ் வந்துடலாம். இல்லை நான் பர்ஃபெக்டாக நல்லா எழுதுறேன்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வருமே தவிர்த்து நிறைய ஓவர் ரைட்டிங், கிராமட்டிக்கல் எரர்லாம் பண்ணுறீங்கன்னா மார்க்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி கண்டிப்பாக ப்ரீ போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்து அதை ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. அதனால் ஸ்டார்டிங் மட்டும் எப்பயுமே கொஷினை பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாகவே ஒரு 6-7 லைன்ஸ் எழுதுங்க. அதுக்கடுத்து கூட கண்டென்ட்டை வந்து நீங்கள் எப்படி வேணால் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதாவது தெரியலைன்ற பட்சத்தில் அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்டென்ட்டுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணியே இருங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ரிப்போர்ட் ரைட்டிங் இஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி நைட் 8 o'clock வந்து லைவ் செஷன் இருக்குது, அதில் வந்து உங்கள் டவுட்டெல்லாம் கேளுங்க. நம்ம டெலகிராம் சேனலில் எல்லா விதமான ரைட்டிங் ஸ்கில்ஸ், கொஷின் ஆன்சர்ஸ், MCQ, எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இருக்குது. அதில் போனீங்கனாலும் உங்களுக்கு நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கலாம், நோட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.